ஹாய், ஹலோ, வணக்கம். போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், HTTPயும் HTTPSும் வந்துட்டு ஒரு தடவை பார்த்து வந்துருங்க, அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு ஹாப்பி. பார்க்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டைம் சொல்லிடுறேன். ஆனால் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் கொடுக்குற டாஸ்க்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம வந்து டாபிக் உள்ள போகலாம். HTTP HTTPSக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்கள் போயிருந்தாலும் கிடைச்சிருக்கும். ஸோ இதை நானே சொல்லிடுறேன். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, HTTP HTTPS இது வந்துட்டு அன்செக்யூர்டு, இது செக்யூர்டு. அன்செக்யூர்டு மீன்ஸ் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டேட்டாலாம் வந்துட்டு திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்துட்டு உங்கள் டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கும். இது 80 போர்ட் நம்பர் 80ல் வரும். இப்போ 3000 போர்ட் லோக்கல் ஹோஸ்ட்டில் வரும். லோக்கல் ஹோஸ்ட் இந்த மாதிரி 3000 வருதுன்னா இந்த 3000 தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போர்ட்டு. ஓகே, ஸோ வந்துட்டு இந்த போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன், இது டிரான்ஸ்போர்ட். இது அப்ளிகேஷனுக்கு மட்டும், அதாவது அந்த இடத்துக்கு மட்டும் யூஸ் ஆகும். இது வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும். இது வந்து ஸ்டார்ட் வித் இந்த HTTP அப்படி போட்டிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த HTTPSன்னு போட்டிருக்காங்களா, அதுதான் அது HTTPS. இது வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு SSL சர்டிஃபிகேட்டு கிடையாது. இதுக்கு வந்துட்டு SSL சர்டிஃபிகேட்டு இந்த CA வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்துட்டு SSL VLS அப்படின்னு நினைக்கிறேன். VLSஆ VSLான்னு தெரியல, அதையும் நான் வந்துட்டு இதில் பார்த்துடலாம். அப்புறம் வந்துட்டு இது பிளாக், ஃபார்ம், எஜுகேஷனல் சைட்ஸ், என்டர்டைன்மெண்ட் சைட்ஸ், ஆர்டிக்கல் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பேமெண்ட் கேட்வே, ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த SSL யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு HTTPயோட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இதுதான் சேஃபானது கூட. இது வந்துட்டு ரேங்கிங் ஒன்றும் இம்ப்ரூவ் இல்லை, இது இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, என்கிரிப்ஷன், இது வந்துட்டு என்கிரிப்ஷன், அதாவது உங்கள் டேட்டா நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்கிரிப்ட் ஆகி போய் ஸ்டோர் ஆகாது, அப்படியே போய் ஸ்டோர் ஆகும். இன்பிட்வீனில் வந்துட்டு ஒரு ஹேக்கரை வந்துட்டு ஹேக் பண்ணிடலாம். இது வந்துட்டு என்கிரிப்ட் வந்துட்டு ஆகும். அதாவது உங்கள் டேட்டா வந்துட்டு 101010 2828 சாரி 28ல இல்லை 101010 இல்லை அது மாதிரி வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். அது AEO அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி என்கிரிப்ட் ஆகும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், அது எப்படி என்கிரிப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ இவ்வளோதான். நான் வந்து அடுத்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், SSL கீக்கு வந்து சொல்லியிருந்தேன்னா, SSL VS TLS. ஓகே, TLS, இந்த TLSக்கு என்னென்னு SSL வந்துட்டு ஓல்டர் டெக்னாலஜி, TLS வந்துட்டு அப்கிரேடட் டெக்னாலஜி. அப்படியே வந்துட்டு SSLலாம் வந்துட்டு நிறைய டைம் ஹேக் பண்ணியிருக்காங்க. பட் VSL வந்து TLS வந்துட்டு அவ்வளோ ஹேக் பண்ணப்படவில்லை. அதுதான் வந்துட்டு இவ்வளோதான். இந்த பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்துட்டு HTTPக்கும் SSL VS TLSும் பார்த்தோம். ஓகே, இப்போ நமக்கு அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் கொஞ்சம் இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு அந்த பேசிக்ஸ் வந்துட்டு புரிகிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லை இந்த நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம கோடிங் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML, JavaScript, CSS. ஓகே, இதான் வந்துட்டு நான் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ண போகிறோம். HTML வந்துட்டு எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, HTML பார்சர் அப்படியே டாமுக்கு போகும். டாம் வந்துட்டு JavaScript முடிச்சுட்டு டாம் போகும். அப்போ தான் புரியும். அப்போ டாம் போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு அதுவும் நல்லா தெளிவாக புரியும். டாம் மூலியமாக வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு HTML ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. JS வந்துட்டு JS இன்ஜினு. ஓகே, JS இன்ஜின் வந்துட்டு இங்கே டாமுக்கும் போகும், CSS ஹோமுக்கும் வரும். ஓகே, CSS வந்துட்டு HTML பார்சர், CSS பார்சர், டாமு, CSS ஹோமு. ஓகே, இதுலேருந்து இந்த இது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு UI ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு JavaScript, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். JavaScript வந்துட்டு நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருந்தோம். 1995ல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது லைவ் ஸ்கிரிப்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து எக்மா ஸ்டாண்டர்டுக்குள்ள வந்து 1997ல் வந்துச்சு. 1999ல் வந்துட்டு ES3 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ES3 IE5 அப்படின்ட்டு வந்துச்சு. இதுல இருந்து வந்துட்டு அஜாக்ஸ், அப்புறம் வந்துட்டு HTTP ரெக்வெஸ்ட் வரவும் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இதுல இருந்து தான் டெவலப் ஆச்சு. அதாவது 2000 இருந்ததான் கம்ப்யூட்டரு, மொபைல் இதோட
க்ரோத்தே வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2009 வந்துட்டு ES5 வந்துட்டு நமக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு 2015 இருந்து தான் வந்துட்டு ஒரு செம்ம க்ரோத்தே. அப்போதான் ES6 வந்துச்சு. அதுதான் வந்துட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு பெரிய மைல் ஸ்டோனாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்துச்சு. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ப்ரௌசர்ல என்னென்ன இன்ஜின் அப்படி கூகுள் வந்துட்டு V8 இன்ஜினு, Node.js வந்துட்டு V8 இன்ஜினு. ஓகே, ஸோ Node.jsம் கூகுளும் V8 இன்ஜின்ல தான் ஓடுது. அதனால தான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டை வந்துட்டு ஈஸியாக நம்மளால Node.jsக்குள்ள கொண்டு வர முடிஞ்சுச்சு. அதே மாதிரி மூசிலால வந்துட்டு ஸ்பைடர் மங்கி, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்துட்டு குரோம் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் மூசிலா யூஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல எட்ஜ் இருக்குது. ஓகே, பிஃபோர் 2020. ஓகே, இப்போ வந்துட்டு கரண்ட்ல வந்துட்டு எட்ஜ் வந்துட்டு V8ல போயிட்டாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பேசிக்ஸ். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இதுக்கடுத்து வந்துட்டு நம்ம கோடிங்குள்ள போகலாம். இதெல்லாம் தெரியாம நீங்க உள்ள போறீங்க அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு மலை மேல போறீங்க, அந்த மலை மேல வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர்ல போயிட்டீங்க அப்படின்னா இடையில இருக்கிற பாதைகள் தெரியாம போய் அந்த மலை உச்சிக்கு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து மலையேற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு நீங்க வந்துட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். குரோம்ல போய்க்குங்க. உங்க குரோம்ல போயிட்டு VS கோட் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. VS கோட்ல வந்துட்டு இந்த டவுன்லோட்ல போயிட்டு விண்டோஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு விண்டோஸ்குள்ள நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் ஆகுது எனக்கு. ஆனா எனக்கு அதை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதனால எனக்கு வேண்டாம். நீங்க வந்துட்டு இது மாதிரி உள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி VS கோட் வச்சிருக்கேன், இதுக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஃபார் ஃப்ரீல விண்டோஸ் அப்படிங்கிறத போட்டு இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இல்லை இங்கே கிளிக் பண்ணீங்கனாலும் டவுன்லோட் ஆயிரும். எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்துட்டு உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டீங்கன்னா git வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களோட கிட் வெர்ஷன் வந்துட்டு காட்டும். ஸோ அப்படி காட்டல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போனீங்கன்னா இதில் வந்துட்டு கிட் உள்ள வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிட்டு என்ன, அதாவது 24 32 பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு நோடு வெரி 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 மஸ்ட்டு. ஓகே, நோட் -v அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோடோட வெர்ஷன் வந்துடும். நான் 16 யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படி உங்களுக்கு நோடு வரல அப்படின்னா நோட் போட்டிங்கன்னா இந்த Node.js வெப்சைட் வந்துடும். இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் யூசர்ஸ் இது பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் கொடுக்காதீங்க. ஓகே, ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் இதுதான் வந்து கொடுக்கணும். ஓகே, இவ்வளோதான். ஆனால் கரண்ட் வெர்ஷனு இது நிறைய இது நல்ல இதில் ஏதாவது பக்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு ரீசன் கூட இருக்கலாம். பட் இதுனா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இஷ்யூஸும் இல்லாமல் அதுவாக இருக்கும். ஓகே, ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு செட்டப் வந்துட்டு ரெடி. இப்போ வந்துட்டு VS கோட் ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, கிட் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. கிட் எதுக்குங்கிறது வந்துட்டு வீடியோ போக சொல்கிறேன். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் Node.js நோடு இல்லாமல் இது ரன் ஆகாது. ஓகே, அதாவது டெர்மினலில் உங்களால் ரன் பண்ண முடியாது. அதர்வைஸ் வந்துட்டு இதில் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், ஆனால் டெர்மினலில் ரன் பண்ண முடியாது. ஓகே, இவ்வளோதான் வந்துட்டு பேசிக் செட்டப்பு. இந்த செட்டப்பெல்லாம் முடிச்சுட்டு பேசிக்காக ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறது தான் உங்களோட நெக்ஸ்ட் டாஸ்க்கு. இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு 2 வீடியோவை பார்த்துட்டு அதுக்கடுத்து பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு VS கோட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை வந்துட்டு இங்கே ஐ பட்டன்லேயோ இல்லை வந்துட்டு சைட்லேயோ கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.